ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் ஏற்கனவே நான் சிவமந்திருக்கு போன வீடியோ கொஞ்சம் போட்டிருக்கேன். இது பார்ட்டு 2ஆகவே போட்டிருக்கிறேன். இது இன்னொரு குட்டி சிவமந்திர். நிறைய சிவன் கோயில் இருக்குது அங்கே. ஒரு பெரிய அரச மரத்துக்கு கீழே தனியாக ஒரு சிவன், அப்புறம் அந்த இடத்துல ஒரு நந்தி இருக்காங்க, அப்புறம் என்ட்ரன்ஸில் விநாயகர் எல்லாம் இருக்காங்க. அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டாங்க பாருங்கள். இதில் எல்லோரும் அப்படியே இந்த ஊதுபத்தி வச்சு காலையில் ஓமகுண்டெல்லாம் வளர்த்துருக்காங்க. நல்லா எல்லாம் உள்ளெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே அவங்க ப்ரெட்டில் வந்துட்டு அந்த கோயில் வாசையிலேயே ப்ரெட்டில் வந்து கடலை பருப்பில் ஒரு டால் பண்ணுறாங்க. என்ன போட்டிருக்காங்க, என்ன எடுத்திருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ டால், அவ்வளோ டேஸ்ட்டு. எனக்கு சுத்தமாக டால்வே பிடிக்காது, ஆனால் அந்த டால் எனக்கு கடலை பருப்பே பிடிக்காது. அதில் அவ்வளோ டால் நல்லா இருந்தது. அதையும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு, இது உல்லாஸ் நகரில் காளி கோயில் நினைக்கிறேன். அந்த காளி கோயிலுக்குள்ளே சிவன் இருக்காங்க. அந்த சிவனுக்காக நிறைய லைன் நின்றுட்டுருக்கு. அர்ச்சனை பண்ணி கும்பிட்றதுக்காக விரதம் முடித்து 26 அன்னைக்கு வந்திருக்காங்க எல்லோரும். பாருங்கள், எல்லாம் ஹிந்தியில் தான் எழுதியிருந்தது. நம்மளுக்கு தேவை சாமி கும்பிட்றத வேலை தான். சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இது எல்லாமே தீபம். இதில் குட்டி நந்தியில் இந்த குஜராத்திக்காரங்க, வடநாட்டுக்காரங்க அதில் சேரி எப்படி முக்காடு போட்டுட்டு அது மந்திரம்லாம் ஓதி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சிவன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லோரும் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்காங்க. அவங்கவுங்க கையில் கொண்டு வந்த பால், தண்ணி, பூ போட்ட தண்ணி எல்லாம் ஊற்றி கும்பிட்றாங்க. இது நார்த் இண்டியனோட இது ஸ்பெஷலாக ஒரு சாமி அங்கே இருக்குது. அதை அவங்க கும்பிட்றாங்க. ஸோ அதுலேயும் பற்றி கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு காணிக்கை போட்டுட்டு அப்படியே சுற்றி கும்பிடலான்னு சொல்லிட்டு சுற்றி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். அவங்க லைனில் இந்த மாதிரி எல்லாருமே சாரீ கட்டியிருக்கவங்க எல்லாருமே முக்காடு மாதிரி போட்டுட்டு இது உள்ள சிவன் இருக்குது. இந்த சிவன் பற்றி இறங்கி போய் அவங்க பால் ஊற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கமாக வராங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு அப்படியே சுற்றி எடுக்கிறதுக்காக பார்க்குறேன். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாரை எல்லோரும் கும்பிட்டுட்டு அதுக்கு விளக்கு ஏற்றிட்டு பத்தியெல்லாம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள சாமி கும்பிட போகிறாங்க. பூவெல்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. தேங்காயெல்லாம் குட்டி குட்டி தேங்காவாக உடச்சி பத்தியெல்லாம் கொளுத்தி நல்லா சூப்பராக இருந்தது. நானும் அவங்களே மாதிரி கும்பிட்டுட்டு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு வந்துட்டேன். திருவிளையாடலில் ஒரு இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவா படம்ன்ட்டு ஒரு சிவாஜி மகாராஜாவோட மகனோட வரலாறு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில். நல்ல தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிக்சர்லாம் நிறைய அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது. எனக்கு அந்த சிவாஜி மகாராஜாவோட பிக்சர் வேணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து என்னமோ 550 சம்திங் சொன்னாங்க. சரி பார்ப்போம். 350க்கு கேட்டு பார்த்தா அவங்க தரல. அதெல்லாம் வந்துட்டேன். இதெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தர் கார்கானான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட்டு ஜீன்ஸு ரெடி பண்ணுற பிளேஸ்லாம் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து இந்த மாதிரி அன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரி முன்னாடி அது வேண்டிக்கிட்டு அவங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு அப்படி இந்த மாதிரி பிரசாதத்தை வாங்காமல் போனால் கூட கூப்பிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய சிவன் மந்திர். அது உள்ளே போயாச்சு சிவன் கோயிலுக்கு. அதில் ஆஞ்சநேயர் ஃப்ரெண்ட்லேயே இருக்காங்க. பிறகு பார்த்து எல்லாத்தையும் கும்பிட்டுட்டேன். சிவனுக்கு வந்துட்டு நம்ம ஐதீகத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க, திருவிளையாடலில் வந்து நக்கீரர் வந்து ஒரு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனுக்கு ஒரு டவுட் வரும்போது, சந்தேகம் வரும்போது நக்கீரரை கேட்காம ஒரு புலவர் மூலமாக சிவபெருமானே போய் பெண்களின் கூந்தலுக்கு வந்து இயற்கையாக மனம் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. அப்போ நக்கீரர் வந்து எப்படி இயற்கையாக மனம் வரும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்போ வந்து நெற்றிக்கண்ணை வந்து சிவன் திறப்பார். அப்போ நக்கீரர் வந்து தமிழின் பெருமையை வளர்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புலவர். அப்போ சிவன் வந்து சொல்லுவாங்க,
நெற்றிக்கண் திறந்து காட்டும்போது கூட நீ அடங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானின் இடப்பகத்தேர்ந்து உமாதேவியை வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்புறம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் ஒரு குற்றம் செஞ்சாலும் சிவபெருமான்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனால் நம்ம அந்த அன்னைக்கு அவர் சிவன் வந்து குளுமையாக சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அதில் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்போ வந்து நக்கீரரை வந்து கோவத்தில் வந்து தீயில எரிச்சிருவார் அந்த கண்ணாலேயே, நெற்றி கண்ணாலேயே. அவர் தப்பே பேசியிருந்தாலும் இவர் வந்து எதிர்த்து கேட்டதுனால எரிச்சிருவார். எரித்த உடனே அவர் திரும்ப வந்து பொற்றாமரை குளத்தில் போய் நீ முங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நக்கீரர் திரும்ப மறுபிறவி எடுத்து வருவாங்க. அந்த மாதிரி சிவனுக்கு வந்து நம்ம கோபத்தை கொடுக்கறது வந்து பாவத்தை செஞ்சால் நம்ம கோபத்தை கொடுக்குறோன்னு அர்த்தம். இந்த மாதிரி இவங்க வந்து சிவராத்திரி அன்னைக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட முடியாது. இது வந்து எங்கள் மைனியோட வீட்டில் அந்த அண்ணனும் பையனும் பிஸ்கட்டு, ஜூஸு, அப்புறம் என்னமோ இன்னொன்று வாங்கி கேக்கு, நைட்டே கேக் கொடுத்துட்டாங்க. அது வந்து மைனியோட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து மாமாவை வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ நாங்கள் அதை வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் அப்படியே பார்த்துட்ருந்தோம். இது எல்லாமே கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே நடக்குதாங்க. எந்த ஜனங்க வாங்குறாங்க, கோயிலுக்கு போகிறவங்களா போகாதவங்களா எதுவுமே கிடையாது. அவங்க எங்கெங்கே நின்று கொடுக்கணுமோ அங்கங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், அவ்வளோ ஜனங்கள். அந்த மாதிரி சிவன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு நம்ம விரதம் இருக்கோம், அது விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலையில் வந்து இந்த வில்வ மரத்தோட இலையை நம்ம வந்து பூஜையில் வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு ஒரு இதுவும் இருக்குது. தேசியமங்கரிச்சி கூட சில வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாவம் பண்ணதெல்லாம் நமக்கு கழிக்கிறதுக்காக, இந்த மாதிரி புண்ணியம் பண்ணதுக்காக அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி, எனக்கு நீங்கள் இந்த வருஷம் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி அப்படின்ற மாதிரியும், அடுத்த வருஷம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில வீடியோ இருக்குது.